வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 2 டம்ளர் மாவு பச்சரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறின பின்னால் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் பரப்பி காய வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பை ஃப்ரை பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பின்னால் இதையும் ஆற வச்சு அரைக்கணும். இதை போல் ஒரு மெல்லிசான ஜல்லடையில் சலிச்சு எடுங்க. இந்த நைஸான மாவை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை போல் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஜல்லடையில் சலிச்சு எடுக்கலாம். இந்த மாவை தான் நாம் மோதகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் பாசிப்பருப்பையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இது அரைப்படாமல் ஜல்லடைக்கு மேலே நின்று கப்பி இதையும் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இப்போது சலிச்சு எடுத்த மோதக மாவை ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ண மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை போல் நல்ல ஃப்ளோ நல்லா இருக்கணும். இதோட சலிச்சு எடுத்த பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணினது தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாவு மொத்தம் 3 கப்பு இருக்குது. இந்த 3 கப் மாவுக்கு 1.5 கப் வெல்லத்தை தட்டி எடுத்துக்கலாம். 3 கப் மாவுக்கு 6 கப் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வெல்லத்தை போட்டு கரைய விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். வெல்லம் நல்லா இதை போல் கரைஞ்ச பின்னால் ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது வெல்ல பாகை இதில் வடிகட்டி ஊற்றுங்க. ஒரு ஸ்டீல் ஃபில்டர் வச்சு நான் வடிகட்டுறேன், சூடாக இருக்கிறதால. இப்படி வடிகட்டும்போது அந்த கசடு வடிகட்டியில் நின்றும். அதை தனியாக நாம் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கசடு அந்த வடிகட்டியில் நிற்கிது. இதை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இந்த வெள்ளைப்பாகோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதக மாவை போட்டு நல்லா கிளறணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கிளறுங்க. அப்படி ஒரு சில கட்டி சின்னதாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உருண்டை பிடிக்கும்போது அதை உடச்சிக்கலாம். நல்லா மாவு திக்காக உப்புமா போல் வரணும். இதை போல் மாவு நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறலாம். இந்த மோதகத்தை நான் உடனே யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் 1 கப் துருவின தேங்காயை அப்படியே பச்சையாக சேர்க்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஏலக்காயையும் இதில் வறுத்து எடுத்து அதையும் நம்ம இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். இந்த மாவு ஆறுற வரைக்கும் ஒரு பேப்பரை போட்டு மூடி வைக்கலாம். தண்ணி கோர்க்காமல் இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி நம்ம உருண்டைகளாக பிடிக்கலாம். நல்லா ஆறிட்டதால் நம்ம கையில் எடுத்து கொஞ்சமாக கையில் நெய்யை தடவிட்டு லட்டு மாதிரி பிடிக்கலாம். இதை போல் எல்லா மாவையும் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மோதகத்தை நம்ம இட்லி வேக வைக்கிற சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம். அடி கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. மேலே இடியாப்ப பிளேட் வச்சுருக்கிறேன். இடியாப்ப பிளேட்லேயும் நல்லா நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே மோதகத்தை அடுக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அப்படியே மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த மோதகத்தை ஒரு பிளேட்டில் வச்சு வெளியில் எடுத்துட்டு அந்த பிளேட்லேயே அப்படியே அந்த மோதகத்தை திருப்புங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நெய் தடவி இருக்கிறதுனால அப்படியே அந்த பிளேட்டில் விழுந்துடும்.
கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற போர்ஷன்ஸை நம்ம திரும்ப ஒரு தடவை கையால் உருட்டி சரி பண்ணிக்கலாம். வேகும்போது லைட்டாக இந்த மாதிரி விலக வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னொரு தடவை லைட்டாக உருட்டிட்டோன்னா நல்லா அழகாக லட்டு மாதிரி இருக்கும். இந்த மோதகம் தான் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.